வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் 119 சங்கீதம் 97 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, உமது வேதத்தில், அவருடைய வேதத்தில் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அவருடைய தியானமாக. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம படிக்கிறோமா, அதை படித்து அதை தியானிக்கோமா? இதில் சொல்லியிருக்குது நாள் முழுவதும் அது என் தியானம். நம்மளால் நாள் முழுதும் நம்ம மனதுக்குள்ளே இது தியானம் பண்ணலாம். நம்ம மற்ற வேலைகளில் இருந்தாலுமே நம்ம வசனங்கள், நம்ம ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் அந்த வசனங்கள் நம்ம மனதில் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த செய்கிற காரியம் நன்மையான காரியமா, கடவுளுக்கு பிரியமான காரியமா அப்படின்னு நம்ம இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்ம இருதயத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் நாள் முழுதும் தியானம். நாள் முழுதும் பைபிளையே படிச்சுட்டு இருக்கணும் இல்லை. நம்ம மற்ற வேலைகள், உலக காரியமான வேலைகள் செய்யும் போதும் இது கடவுளுக்கு பிரியமான காரியமா, கடவுளுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு நம்ம யோசித்து செய்யும்போது அந்த தியானம், அந்த வசனங்கள் நம்ம இதயத்தில் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத வார்த்தைகள், பிரியமில்லாத செயல்கள், பிரியமில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வரவே வராது. அதான் சொல்கிறேன், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் என் தியானம். அப்படி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதான் அந்த வசனம் சொல்லுது. வசனத்தின்படி நம்ம வாழணும்னா நம்ம அனுதினமும் அதிகாலையில் நம்ம தினமும் நம்ம அவருடைய வேதத்தை படிக்கணும். அப்படி அந்த வசனங்கள் நம்ம மனதுக்குள்ளே வரும்போது நம்ம அந்த நாள் முழுவதுமே நம்ம கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கிடலாம். இதுதான் அந்த வசனம் நமக்கு உணர்த்துது.